கண்ணுக்கு அழகாய் இந்த கலைஞருக்கான வரவேற்பு குழு கூட்டம் ஒன்று நடந்தது. அப்ப பட்டா பச்சனை சார்ந்தும் எந்த பெண்கள்லாம் பேசியிருந்தீங்க. ஒரு வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு இங்க நான் சொல்லியிருந்தோம். அந்த வெற்றி விழாவாக இந்த கலை இரவு அமைந்துள்ளது என்பதை சொல்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுபோலவே தாமயகசா இந்த வருடத்தில் மட்டும் 200 கலையிரவுகள் நடத்துவதாக இன்று திட்டமிட்டுள்ளோம். முதல் கலையிரவை திருச்சியிலிருந்து தொடங்குவதில் திருச்சி பெருமை கொள்கிறது. ஒரே ஒரு செய்தி தான் தோழர், திருப்பரங்குன்றம் போன்ற அங்கும் இங்குமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் விதமாக இத்தனை சிறுபான்மை கூறியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஃபாதர் பேசின மாதிரி இந்த உரையாடல் தொடர்வோம், இந்த ஒற்றுமையும் தொடர்வோம். கலையிரவு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வருடம் வருடம் தொடரும். இதே உற்சாகத்தோடு நாம் நிகழ்ச்சியை கொண்டு போவோம். நன்றி தோழர்களே, வாழ்த்துக்கள். புகழை காட்டி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த காலத்தில் உண்மையான நடிப்பால் திறமையால் தன்னுடைய கலை திறமையால் கலைத்துறை மட்டுமல்ல சமூக துறையிலும் இயங்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ரோகிணி அவர்களை இதோ நமது மத்தியிலே மிகுந்த பரவலுக்கு கருத்தவர்களுக்கிடையே மிகுந்த பலத்த கரவலுக்கிடையே பேசுவார்கள். 5 வயது குழந்தையாய் திரையுலகில் கால் பதித்தவர், 130க்கும் மேற்பட்ட திரை காவியங்கள் கண்டவர்.